ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வைக்கோல் லோடு வந்திருக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் வைக்கோல் முடிஞ்சிருச்சு சாயங்காலம் போடுறதுக்கு. அதனால வந்துட்டு வைக்கோல் ஒரு லோடு எடுத்து வந்தோம். மார்னிங் ஒரு 7 o'clock எல்லாம் வண்டி வந்துருச்சு. வண்டி வந்தோடனே வந்துட்டு எல்லாம் அவங்களே வந்துட்டாங்க. நாங்களே இறக்கி வச்சுடுறோம்க்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நீங்களே வந்துட்டு எனக்கு இறக்கி கொடுத்துருங்க அப்படின்னு. ஓகேன்ட்டுன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு கட்டெல்லாம் பிரித்து எல்லாம் அவங்க தார்பாய் கயிறெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்தோடனே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு வேற லோடு இருக்கு, நாங்கள் சீக்கிரம் போகணும், 9 o'clock ஆயிடும் நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் வரத்துக்குன்னு. அவ்வளோ நேரம் இருக்க முடியாதுங்கக்கா, நாங்களே வந்துட்டு பார்த்துடுறோம் நாங்கள். ஸோ 1 by 1 அவங்க பிரிக்க ஆரம்பிச்சாங்க. பிரித்து தார்பாயெல்லாம் கழட்டி கீழே போட்டு மடிச்சாங்க. மடித்து முடிச்சோடனே வந்துட்டு கட்டும் ஒவ்வொன்றா வந்துட்டு பிரித்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ஒரு அட்டி முந்தா நாள் கொஞ்சம் மழை இருந்தனால நனைஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் கேட்டேன், பில்லு கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி இருக்குதே அப்படின்னு. மேலே தான் நனைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. ஓகே, நம்மளுக்கும் வைக்கோல் தேவைப்படுதுன்னு நம்ம எடுத்து உள்ளே வச்சாச்சு. அவங்க சொன்ன மாதிரி மேலே தான் கொஞ்சம் கட்டி ஈரமாக இருந்தது, உள்ளே நல்லா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு தூக்கும் போதே நம்மளுக்கு அது தெரியும், கட்டு வந்துட்டு வெயிட்டாக இருந்தா நனைஞ்ச பில்லு, வெயிட் இல்லைன்னா வந்துட்டு நல்லா காய்ஞ்ச பில்லுன்னு தூக்குறப்பே நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அவங்க தள்ளி விட்ட அடுத்த நிமிஷம் நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரே ஜாலி ஆயிட்டாங்க. எல்லாம் வந்துட்டு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு பக்கமா நின்று. அப்புறம் அவங்க ரிவேஸ் விட்டு நம்ம ஷெட்டுக்குள்ளேயே, அப்புறம் அந்த பசங்க இங்கேருந்து உள்ளே கொண்டுட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது தெரியாதுன்னுக்கோசரம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளிடுங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இங்கேருந்து நீங்கள் உள்ளே தள்ளுறதுக்குனோடனே அப்புறம் மேலே இருக்கிற அட்டி மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவேஸில் விட்டு நம்ம ஷெட்டுக்குள்ளேயே அப்படியே தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க. 2 பசங்களுமே வந்துட்டு உள்ள தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளிட்டு அப்புறம் அன்லோட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க தார்பாயெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளை கீழே நம்மளுக்கு தள்ளுறப்போ வந்துட்டு நிறைய அந்த பதிரு அப்புறம் நெல் எல்லாம் விழும். அதை சாப்பிட்றதுக்கு நம்ம புறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி வந்துட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம் அதெல்லான்ட்டுன்னு. பயங்கர ராவடி அவளுங்க. டயருக்கு அடியில் போய் நிற்கிறது, அவங்க ரிவேஸ் விடுறப்ப போகிறது வர்றது, அந்த மாதிரி பயங்கர ராவடி அவங்க. அப்புறமா வந்துட்டு எடுத்து நீட்டாக அந்த பசங்க பரவாயில்ல நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த கீழே வந்துட்டு ஒரு 30 கட்டு பக்கம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஸ்டாஃப் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்தவங்கள்ட்ட அப்புறம் சொன்ன, அவங்க எல்லாம் உள்ளெல்லாம் அடிக்கிட்டாங்கப்பா, நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுருங்க. அவங்களும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ தூரம் அவங்க பண்ணிட்டு போனதே நம்மளுக்கு பெருசு, நம்மளே அடக்கிக்கலாம் அதுக்கப்புறம்னாங்க. ஓகேன்ட்டுனா அப்புறம் ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு உள்ளே அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டு டோட்டலாகவே முடிச்சு வெளுத்து கட்டியாச்சு நம்ம எருமை பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு. அதுக்கப்புறமேட்டா அப்புறம் இவங்க வந்துட்டு ஒன்னொன்னா வந்துட்டு உள்ள தள்ளி எல்லாம் நீட்டா வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் கசாமுசான்னு இருந்தவரையும் அட்டி போட்ட மாதிரி எல்லாம் வந்துட்டு அடுக்கி இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் செய்யணும்ல, முடிச்சாச்சு.